ஹாய் வணக்கம். ஏவன் கம்ப்யூட்டர்ஸ் திருநெல்வேலியிலேருந்து. ஸோ இப்போ நம்ம கையில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர்ட்டபுள் மானிட்ரு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்டபுள் மானிட்டர்ன்ட்டே சொல்ல முடியாத அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாகவும் நல்ல குவாலிட்டிலையும் பட்ஜெட்டபிள் ப்ரைஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து வந்திருக்கு. ஸோ இது பிராண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபெமிலியரான பிராண்டு தான். ஜெப்ரானிக்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டியோட வந்துடுது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேரி பண்ணி கொண்டு போய்க்கலாம். நீங்கள் ஒரு பேக் வச்சுருந்தீங்கன்னா பேக்கில் வச்சே கொண்டு போய்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஸ்லிம்மாக வந்து இருக்கக்கூடிய மாடல் தான் இந்த மானிட்டர், போர்ட்டபிள் மானிட்டர். ஸோ இந்த மானிட்டர் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் கண்டென்ட் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்க்ரீன் வேணும் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்காகும். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக கேரி பண்ணி கொண்டு போயும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய வேரியண்ட்டில் வந்து இது வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் இது வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7000 ரூபா. ஸோ இது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7,999க்கு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஷோரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7000 ரூபாய்க்கு விற்று பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டியோட கொடுத்துட்றோம். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் வந்து என்னென்னலாம் வருது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15.6 இன்ச்சு ஸ்க்ரீனில் வருது. வித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து ஃபுல் ஹெச்டி 1920 x 1080 வரைக்கும் வந்து ரெசல்யூஷன் சப்போர்ட் ஆகும். 25 யூனிட்ஸ் வரைக்கும் வந்து கலர் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாஸ் ஸ்க்ரீனிங் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக உங்களுக்கு வந்து ஒரு பவருக்கு டைப் சி அடாப்டர் கொடுத்து டைப் சியோட ஒரு அடாப்டரும் கொடுத்து அதுக்கு ஒரு கேபிளும் கொடுத்துட்டு வந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி டு டைப் சி கேபிளும் கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லேட்டஸ்ட்டு மாடலில் யூஸ் பண்ணக்கூடிய லேப்டாப், மொபைல்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா மேக், ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைப் சி போர்ட் தான் வரும். ஸோ டைப் சி கன்ஃபார்மாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மினி HDMI கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் சைடு வந்து மினி HDMI, ஒன் சைடு பார்த்தீங்கன்னா நார்மல் HDMI. ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு லேப்டாப் வச்சுருக்கீங்க, ஒரு பிசி வச்சுருக்கீங்க, ஸோ HDMI அவுட்புட்டில் வரக்கூடிய ஒரு ப்ரொஜெக்டர் ஏதோ சம்திங் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே அதில் வந்து உங்களுக்கு ஒன் சைடு HDMIயும் ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா மினி HDMIயும் கொடுத்துருக்காங்க கேபிள். ஸோ நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பட்டன், வால்யூம் கண்ட்ரோல் பட்டன் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்பீக்கரோட வருது. ஸோ மினிமமாக நீங்கள் ஒரு சாங்ஸ் ஏதாவது ப்ளே பண்ணுறீங்க, இல்லை ஒரு ப்ராஜெக்டில் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் ஏதாவது போடுறீங்க அப்படின்னா கூட அந்த சவுண்டு வந்து இதில் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம். அதுபோக பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏதாவது ஸ்பீக்கர் எடுக்கிறீங்க இல்லை ஹெட்ஃபோன் எடுக்கிறீங்கனாலும் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம்.